பகைவர்னு எடுத்துக்கிட்டாக்கா மேஷம், விருச்சிகம், ரிஷபம் இதெல்லாம் இதுக்கு பகை. சொல்லவே தேவை. ஆமாம். நகுலன், எதிரடையான பீஷ்மர், ஆமாம், கண்ணன், ஆமாம், இதெல்லாம் ஒரு பகை. மேஷமும் ஒரு விதத்தில் அது பகையும் சொல்ல முடியாது, நட்பும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். மகரம் கும்பம் சொல்ல வேண்டியது இல்லை, அவங்களுடன் ஒத்து போக முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு நட்பு வட்டான வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பகைவர் கூட சேர்ந்து உட்காந்து இருக்கிறவங்க, அதில் இன்னும் வித்தியாசமான ஆட்கள்லாம் உண்டு. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும்னு சொல்கிறேன்ல. நீங்கள் நட்பாக இருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு மது போன்ற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குன்னாக்கா உங்கள் கூட உட்காந்துருப்பாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. எல்லா பழக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதான் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த அஸ்ஸாம் கன்னி வந்து பழக்க வழக்கங்களில் ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்கும். பகையர் கூட உட்காந்து பேசுகிறதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் பகையாளிலாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட உங்களோட உட்காருவாங்க, பேசுவாங்க, நட்பாக இருக்கிற மாதிரி பாட்டிக்குவாங்க. அங்கிட்ட அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்கிற தகவலோடு அங்கே போயிடுவாங்க. அதனால் இது வந்து அஸ்ஸத்துக்கிட்ட பழகும்போது மற்றவங்க ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும். ஏன்னா அவங்க அவ்வளவு திறமை உடையவங்க. அதுக்கு தான் சல்லியன் கேரக்டர் எடுத்துருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த மாதிரியான வேலைகளையும் செய்வார் அவர். அப்போ இவங்கள்ட்ட நட்பு வட்டாரங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நட்பு வட்டாரம். பகைவருடன் சேர்ந்து செயல்படக்கூடியவங்களாக, தன்னுடைய நண்பனுடைய பயக்கக்கூடியவராக மாறுவாங்க. நான் உங்களுடன் சேர்ந்ததுனால இவர் சொல்லுவார் இல்லையா, ராமர்கிட்ட சொல்லுவார், இனி உன்னுடைய சுக்கிரீவன்கிட்ட சொல்லுவார், இனி உன்னுடைய பகைவன் என்னுடைய பகைவன், உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன் பார் இல்லையா. அந்த மாதிரி டப்புன்னு கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இவங்ககிட்ட பழகிறவங்க நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அவசியம் இல்லை. நட்பையும் நல்லா பலமாக வச்சுக்கொள்ளக்கூடியவங்க சிறப்பு. அதிலெல்லாம் சிறப்பானவங்க. இந்த கொள்கை கோட்பாடு தான் வித்தியாசமாக இருக்கும். வேறு என்ன கேட்கணும் சார்? இப்போ நட்பு பார்த்துட்டோம், ஓகே, கல்வியும் பார்த்துட்டோம், திருமண வாழ்க்கையை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சல்லியனுடைய கதையை மகாபாரதம் பார்த்துருவோம். ஏன்னா முக்கியமான ஆள் சல்லியனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறந்த தேரோட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போது போர்னு டிக்ளேர் ஆனவுடனே சகுனி வந்து ஒரு ஆலோசனை மண்டபத்தை கூட்டுவார். கூட்டி வந்து யார் யாரெல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வரலாம் இன்னும் ஒவ்வொரு அரசனுங்களையாக அவர் இந்தந்த நாடெல்லாம் நம்மளுடைய கப்பம் கட்டுற மாதிரியாக இருக்குது, சில நாடுகள்லாம் இந்த மாதிரியாக இருக்குது. இதில் வந்து சிறந்த ஆட்களையாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சல்லியன் என்ன பண்ணுறார், ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு தேர் ஓட்டுறதுக்கு நம்ம சைடில் வந்து ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஏன் இல்லை நிறைய இருக்காங்களே தேர் ஓட்டிக்கு, இருந்தாலும் அந்த பக்கம் தேர் ஓட்டுறதுக்கு அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறதுக்கு கண்ணை ஓட்டுறாரு அப்படின்னா அந்த கண்ணனுக்கு நிகராக தேர் ஓட்டுறதுக்கு ஆள் வருவாங்க. கர்ணன் இருந்தாலும் கர்ணன் வந்து போர் செய்யலாமே தவிர தேர் ஓட்டுற வேலையை பார்க்க முடியாது. அதனால் ஒரு தேர் ஓட்டியும் நமக்கு மிக முக்கியமாக வேணும் அப்படின்னு சொன்னோன்னே துரியோதனை கேட்பாரு, யார் இருக்காங்க அந்த மாதிரியான திறமையான ஆள் யார் இருக்காங்க அப்படின்னா, இருக்கார், ஆனால் அவர் எதிர் முகாமில் இருக்கார் அப்படிப்பா. யார்? சல்லியன். அவர் எப்படி மாமா வருவார்? நகுல சகாதேவனுடைய மாமா அவர், மாதுரி தேவனுடைய சகோதரர் அவர். அவங்க பக்கம் பாண்டு பக்கம் இருப்பார், நம்ம பக்கம் எப்படி வருவார் அப்படின்னா, வர வைக்கலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்பார். என்னன்னு கேட்டோன்னே, இந்த சல்லியனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு வேளை உணவு ஒரு வீட்டில் சாப்பிட்டாங்கனாக்க அவனை பகைக்க மாட்டார். இது அவருடைய சென்டிமெண்ட்டு. அதை வச்சு நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா இந்த சல்லியனை நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படின்பார். சரி, இழுத்தாலும் வந்து தேர் ஓட்டுவார் அவர், ராஜாவாச்சு அவர் எப்படி நமக்கு தேர் ஓட்டுவார், வேலையை செய்வார் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல வந்து அவரை நம் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு சொன்னோன்னே, இப்போது மதுரை தேசத்துலேருந்து அவர் என்ன பண்ணுவார், சல்லியன் வந்து பாலைவனத்தில் வரணும். அதனால் அவர் படையோடு வந்து மாப்பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக புறப்பட்டு வந்துட்டுருக்கார்.
பாலைவனத்தில் துரியோதனன் என்ன பண்ணுவார், யாருன்னே காமிச்சிக்காம அவங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் படைகளுக்கு முதல்ல குதிரை யானை எல்லாத்துக்கும் ஒரு உணவு போடுறார். அவர் என்ன நினச்சிக்கிறாரு, செல்லிய மாப்பிள்ளைங்க தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையாக தர்மம் தான் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அவர் இருக்கார். இப்படியே ஒவ்வொரு முகாமாக மாறி 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 வந்து கடைசி முகாம் வரும்போது யார் தான் இது செய்கிறாங்க, நான் அவங்கள பார்த்து தான் ஆகணுமே, தர்மம் ஏன் இவ்வளோ நேரம் வரவே இல்லை, யாராக இருந்தால் என்ன, அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் இது உண்டுன்னு இப்போ துரியோதனன் வருவார். துரியோதனன் வந்து மாமா நான் தான் உங்களுக்கு, ஏன்னா அவரும் மாமா தானே, நான் தான் மாமா எல்லாம் உங்களுடைய படைகளுக்கெல்லாம் உணவு. என்ன துரியோதனா நீ இப்படி பண்ணிட்டேன், சகுடி கூட இருப்பார். நான் ஒரு வேளை உணவு உண்டாலும் அவனோட நான் பகைக்க மாட்டேனே, என்னுடைய மாப்பிள்ளைகளுக்காக நான் வந்திருக்கேன், நீ இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே நீ அண்ணே, அதனால் என்ன மாமா நீங்கள் மாப்பிள்ளைகளோடு இருங்க, நான் உங்கள் பிரியம் போல் என்னுடைய பிரியத்துக்காக நான் உங்களுக்கு செஞ்சேன், படைகளுக்கெல்லாம் உணவு அளிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். நான் ரொம்ப சிக்கலை உண்டு பண்ணிட்டு ஏன் துரியோதனா, நான் இப்போ உன்னுடன் போர் செய்ய முடியாதே, நான் பகைக்க மாட்டேனே, என்னுடைய விரதம் போயிடுமே, சரி நான் உன் பக்கமே வர்றேன், படைகளை வந்து தருமனை கொடுத்துட்றேன், நான் உன் பக்கம் வந்துடுறேன், உன்னை பகைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படைகளை கொண்டு போய் தருமத்தை கொடுத்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி துரியோதனன் வந்து எனக்கு வழியில் சாப்பாடு போட்டார், ஆகையினால நான் பகைக்க மாட்டேன், பகைச்சா என்னுடைய விரதம் போய்டும் அப்படின்னா சொன்ன உடனே சரி மாமான்ட்டுருவான். தர்மனும் என்ன சொல்லுவார், சரி மாமா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆனாலும் தர்மா கவலைப்படாத, உனக்கு சாதகமாக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இக்கு வச்சுட்டு கிளம்பி துரியோதனன்ட்ட போயிடுறாரு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டு அவங்ககிட்ட இருக்கும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி அவங்களே ஒரு வகுத்துக்குவாங்க. கண்ணா ஸ்பெசிஃபிக்காக இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்குமா? இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான், இந்த அஸ்தத்துக்கு மட்டும்தான். கன்னிக்கு பொதுவாக இருக்கும், அவங்கெல்லாம் கொஞ்சம் மாறுபடுவாங்க, 3 நட்சத்திரத்தில் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் இந்த அஸ்ஸம் வந்து முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேயே இருப்பாங்க, அதை எதை பற்றியும் கவலைப்படாமல். இப்போ பாருங்கள், ஒருவேளை உணவு உண்ட வீட்டிலே பகைக்க மாட்டேன்னா தன்னுடைய சொந்த மாப்பிள்ளைகளே பயக்கிறாரு, இது என்ன ரூல்ஸ் இது, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி தான் அவங்களுடைய சென்டிமெண்ட் இருக்கும். பெரும்பாலும் இந்த கன்னியா லக்னத்தில் இந்த அஸ்ஸ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களே போட்டுக்குவாங்க. ஏதோ ஒரு பழக்கம், இது சாப்பிட மாட்டேன், இது எனக்கு பிடிக்காது, நல்லா இருக்குதா நல்லா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு அது பிடிக்காது, சாப்பிட மாட்டேன், இப்படி தான் போவேன். சின்ன வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான், எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் நம்ம கேமரா பண்ணி தான் வச்சுக்கல, ஸ்கூலுக்கு இப்படி நேராக போய் இப்படி திரும்பணும் இல்லைங்களா, இந்த இது ரோபோ திரும்பும் இல்லையா, இப்படி போயிட்டு அப்படி திரும்பி அப்படி போகிறது உள்ளர, வித்தியாசமாக பழக்க வழக்கங்கள் யோசித்தோம்னா, அப்போ அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, அப்படியே திரும்பி போகலாமே அப்படின்னா அப்படி போயிட்டு அப்படி திரும்பி அப்படி போவாங்க இல்லைங்களா. இது வந்து சின்ன வயசில் அவனை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அப்போது இந்த கேரக்டருங்க வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இவங்க வச்சுக்குவாங்க, முரண்பாடாக இருக்கும், மற்றவங்களேருந்து அது வந்து முரண்பாடாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். நடவடிக்கைகள், பேச்சுக்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசத்தமாக, தன்னை யாரும் தொடரக்கூடாது, மற்றவனை யாரும் நானும் தொடர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு விஷயங்களில் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கன்னியா லக்னம். அதனால தான் அந்த சல்லியன் கேரக்டர் வந்து நம்ம எடுத்தது. சல்லியன்ட்டு இந்த மாதிரியான ஒரு குணம் இருக்குது இல்லைங்களா. ஆமாம், யாருக்காக வர்றோமோ அவங்கள விட்டுட்டு எதிர் முகாமில் போய் சேர்ந்துட்டு அவங்களுக்காக நான் வேலை செய்வேன், இவங்களுக்கும் வேலை செய்வேன்னா இது வந்து என்ன, உங்களால் ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இவங்க பெரும்பாலுமே இப்படி தான் இருப்பாங்க. அப்போ சல்லியன் கேரக்டருங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசன் அப்படிங்கிறவன், இப்போது துரோணர் இருக்கும்போது தான் சல்லியன் வர்றாரு. சல்லியன் வந்து ஏன்னா பீஷ்மருக்கு அப்புறம் தானே கர்ணனே வர்றாரு போருக்கு. அதனால் கர்ணனுக்கு தேர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி
இப்போது துரியோதனும் சகுனி என்ன பண்ணுவாங்க, சல்லியனை தூக்கி கர்ணனுக்கு போடுக்க அப்படின்னு சொன்னோன்னே வெகுண்டு எழுகிற மாதிரி எழுவார். யாருன்னு நினச்சிங்கன்னா ஒரு ராஜாவை போய் ஒரு தேர் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுங்க, என்ன நினைப்பில் இருக்கீங்கன்னா, அதாவது ரொம்ப கோபப்படுற மாதிரி பண்ணுவார். அப்புறம் யோசிப்பார், ஆனால் சைலண்ட் ஆவார். அப்போது சகுனி சொல்லுவார், ஏன் கோச்சிக்கிறீங்க செல்லியரே, உங்களை விட சிறந்த ஒரு தேர் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, மிகச்சிறந்த தேர் ஓட்டியாக நீங்கள் இருக்கீங்க, தேர்களை எப்படி நகர்த்துறங்கிற சூட்சமெல்லாம் அறிந்தவர் நீங்கள். அங்கே எதிர் முகாமில் கண்ணன் இருக்கான் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கு தான் போரே மிக முக்கியமாக இருக்குது. அர்ஜுனனை முடிச்சாச்சுன்னா அங்கே வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுடைய மருமகன் யாரையும் அங்கே இல்லையே, ரெண்டாவது சகாதேவருக்கு கர்ணனுக்கு ஈக்குவலாக நீங்கள் வரீங்க. கர்ணனுக்கு ஈக்குவலாக தேர் ஓட்டுறதுக்கு நீங்கள் தானே இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லி சகுனி அவரை பில்டப் பண்ண ஓ சரி நான் கர்ணனுக்கு நான் தேர் ஓட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டவுடனே இப்போ அதை இயல்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீரர்களுக்கு திறமைசாலிகளுக்கெல்லாம் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அப்படி இப்படி இவனுக்கு எதாவது இடைஞ்சல் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதில் ஆர்வம் வந்துடும், இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ கர்ணன் போர் செய்கிறத பார்த்தோம்னா சல்லியனுக்கே ஒரு ஆர்வம் வந்துடுது. சபாஷ், அருமையாக பண்ணுறேன் அப்படின்னு பேசி சொல்லிக்கிட்டே வருவார். இப்போ கர்ணன் நாகாசுரத்தை எடுத்தவுடனே இவர் ஆரம்பிச்சிருவார். ஏன்னா ஒரு வழக்கமாக தேர் ஓட்டுறவனுக்கும் திடீர்னு தேர் ஓட்டுற ராஜா தேர் ஓட்டுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. வழக்கமான தேர் ஓட்டி எதுவும் குறுக்க பேச மாட்டான். ஆனால் இவர் வந்து ராஜாவாக இருந்தனால இவருக்கு அந்த அஸ்திரங்களை பயன்படுத்த தெரியுங்கனால கர்ணா நாகாசுரத்தை நெஞ்சுக்கு குறிவை அப்படிம்பார். சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கர்ணனை டார்ச்சர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் கர்ணா அந்த அந்த அசுரத்தை போடு இந்த அசுரத்தை போடுன்னு இவர் பாட்டில் சொல்லியிருப்பார். அவன் வந்து கர்ணை கண்டுக்கவே மாட்டான். சல்லியரே நீங்கள் தேர் ஓட்டுறது மட்டும் கவனிங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படியே வந்து ஒரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அவன் இதெல்லாம் கண்டுக்காமல் போர் செய்கிறானே, நிலை குலையாமல் போர் செய்கிறானேங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு வந்துடுவார். சந்தோஷத்துக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவார், அவனுக்கு சாதகமாக பேச ஆரம்பிப்பார். ஆனால் கர்ணன் நினைப்பான், இவன் டார்ச்சரை கொடுக்குறதுனே உட்காந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சல்லியர்கிட்ட சொல்லுவான். சல்லியர் சொல்லுவார், நெஞ்சுக்கு குறிவை கர்ணா நாகாசுரத்தை அப்படின்னு சொன்னோடனே இவன் கழுத்துக்கு தான் வைப்பான். கர்ணா நான் சொல்கிறத கேடு அப்படின்னு சொல்லுவார். அவன் நெஞ்சு கழுத்துக்கு குறி வைப்பான். ஒரு முறைக்கு மேலே அசுரத்தை எய்ய முடியாங்கிறது தாய் கொடுத்த சத்தியத்தினால அவர் கண்ணை ஒரு அடி தேர கீழே இறக்கி கிரீடத்தோடு போகிற மாதிரி பண்ணிவிடுவார். பண்ணவொன்னே இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், நான் நெஞ்சுக்கு குறிவை நெஞ்சுக்கு குறிவைன்னு சொன்னேனே, கேட்டியா நீ? இப்போ பார் மறுபடியும் விடு, நெஞ்சுக்கு குறிவை. ஆனால் அவன் நாகாசுரத்தை எடுக்க மாட்டான். இன்னும் கோபம் நான் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு நீ முடிவில் இருக்கிற அப்படின்னு பொங்கி எழுதுறாரு. சொன்னேன் கர்ணன் சொன்னேன், நான் எப்போ எந்த அம்பை போடணுங்கிற நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், தேர் ஓட்டுறது மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் வந்து ஒரு குழிக்குள்ளே கொண்டு போய் தேர் சக்கரம் போய் விழுந்துடும். கர்ணன் சொல்லுவான், குழியிலேருந்து தேரை நகர்த்துங்க அப்படின்னா, அது என் வேலை இல்லை. இவ்வளோ நேரம் நான் சொன்னது நான் சொன்னது நீ கேட்டியா? நீ எனக்கு தேர் ஓட்டுற வேலை தான், குழிக்குள்ளே இருக்கிற சக்கரத்தில் எடுத்து மேலே கொண்டு வர வேலை என் வேலை கிடையாது. அவர் என்ன இந்த சம்பாஷணையில் இவர் சண்டை போட்டு கிளம்பிடுறாரு. அப்போது இந்த முரண்பாடான ஆட்களை கொண்டாந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே வேணும்னு திணிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் என்பதற்கு இந்த சல்லியனோட கேரக்டர் ஒரு மிக முக்கியமான கேரக்டர். எதிராளியை தூக்கி நீங்கள் உங்கள் இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து அவனை சாமர்த்தியமாக அவனை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது உல்டாவாக தான் போகும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கேரக்டர் இந்த சல்லியன் கேரக்டர். அப்போ இந்த கன்னியா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த புத்திசாலிகள் இவங்க, அறிவுபூர்வமாக இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, சீர்குலைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த கன்னியா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் பெரிய ஆராய்ச்சியில் வந்து மீனமும் இந்த கன்னி வந்து உங்களுக்கு எதிர் துருவமானது. மீனம் வந்து உங்களுக்கு வித்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியது, அவங்கள பாராட்டக்கூடியது.
ஆனால் கன்னியா லக்னத்துக்காரங்க ஏன்னா அப்படி பாராட்டிட மாட்டாங்க ஒருத்தனை வித்தையை.